அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது எதிர்கொள்ள திராணி இல்லாமல் இன்றைய முதலமைச்சர் நான் சொன்ன மாதிரி தடித்த தோளுடைய திமுக இது என்ன பண்ணிருக்கு, எப்படி நேரடியா சேர்ந்துட்டோம் நாம, அதுதான் இது ஸ்கீம்னு சொல்லாம அதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. எப்படி தாலிக்கு தங்கம்னு நாங்க கொடுத்தது, ஸ்கூட்டி மானியம்னு கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நான் முதல்வன், மக்களை தேடி, இல்லம் தேடி கல்வின்லாம் நம்ம தானே தேடி, நாங்களும் 4.5 வருஷமா அதை தானே தேடிட்டு இருக்கோம். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அந்த மக்களை தேடி மருத்துவமே? ஒரு அனசன் மாத்திரைக்கு கூட யாருக்கும் வழி கிடையாது. ஏன் மருத்துவமனைக்கு போனாலே மருத்துவமனைகள்லயே இன்னைக்கு மாத்திரை கிடையாது. எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி, அது டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சிக்கன் குனியாவா இருந்தாலும் சரி, மலேரியா காய்ச்சலா இருந்தாலும் சரி, அண்டை மாநிலத்திலிருந்து பரவக்கூடிய பறவை காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல், நிபா காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து இந்த 4 வருஷத்துல எல்லாவற்றிற்கும் ஒண்ணுக்காவது மா சுப்பிரமணியம் வெளில வந்து இந்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து இருக்கிறது, மக்கள் பயப்பட வேண்டாம், மருத்துவமனையில் படுக்கைகள் தயாராக இருக்கின்றன, மருத்துவர்கள் தயாராக இருக்கின்றன சொல்லியிருக்காரா? எல்லாத்துக்குமே மர்ம காய்ச்சல் தான், நாமளே பாத்துக்க வேண்டியதுதான். ஒரு நாளாவது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்னைக்காவது அவர் போய் மாரத்தான் ஓடிட்டு இருந்ததை தவிர அவர் அந்த மருத்துவத்துறையை என்னைக்காவது பார்த்து என்னைக்காவது ஒரு பிரஸ் மீட் மக்களுக்காக கரிசனத்தோட கொடுத்திருக்காருன்னா இல்ல. அதை போல இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாங்க.